வெல்கம் டு மாய்நிலா விலாக்ஸ். இன்றைக்கி உருண்டை குழம்பு செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறோன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கணும். 4 பட்டை வத்தை, 3 பல் பூண்டு, 1 ஸ்பூன் பெரிய சீரகம். என்கிட்ட தூள் தான் இருந்துச்சு, அதனால் அதை நான் சேர்த்துக்கிட்டேன். 1/2 ஸ்பூன் உப்பு. இதை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி விழுதோட 3 மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பை தண்ணியை இருத்துட்டு அதோடு சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இந்த அரைச்ச பருப்பை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மீதமுள்ள பருப்பை அதே மாதிரியே அரைச்சி எடுத்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கினது அதையும் இதோட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை அதையும் பொடியாக நறுக்கினதை சேர்த்துக்கலாம். மற்ற எந்த பொருள் சேர்த்தாலும் எங்கள் பிள்ளைகளுக்கு பிடிக்காது, அதனால் இதுவே எங்களுக்கு போதுமானது. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும். இட்லி சட்டியை வச்சு உருண்டை பிடிச்சி அதில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ குழம்புக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்குவோம். ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி சின்ன வெங்காயம் 3 தக்காளி பழத்தை நறுக்கியது போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பொன்னிறமாக ஆகும் வரைக்கும் நம்ம வதக்கிறோம். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறோம். 2 ஸ்பூன் பெரிய சீரகம், 1 ஸ்பூன் சின்ன சீரகம், 1 கைப்பிடி தேங்காய், 1 துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி தழை. இவை எல்லாத்தையும் நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்குவோம். நம்ம வதக்கி ஆற வச்ச வெங்காய தக்காளி இருக்குங்களா, அதையும் அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ ஒரு சட்டி எடுத்துக்கிறோம். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் சூடானோனையும் கடுகு போட்டுக்கிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சனையும் நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் அதோடு சேர்த்துக்கிறோம். நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம் இது எல்லாத்தையும் சேர்த்து நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன். அது 1 ஸ்பூனும், பெரிய சீரகம் 1 ஸ்பூனும், இது 2த்தையும் ஒன்றா போட்டுக்கிறோம். ஒரு கிண்டிக்கிறோம். நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் வெங்காய விழுதையும் ஒன்றா ஊற்றிக்கலாம். நல்லா அதை ஒரு கிண்டிட்டு இதை ஒரு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது வீட்லேயே அரைச்சது, வீட்டு மசாலா. இது 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் குழம்பு லேசாக தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும்.
ஏன்னா நம்ம போடும்போது உருண்டை போடும்போது அது உரியறதுக்கு உறிஞ்சிரும். அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. இப்போ குழம்புல உள்ள மசால் வாடையெல்லாம் போயிடுச்சு. நம்ம வேக வச்சு வச்சுருந்த உருண்டை எடுத்து ஒன்று ஒன்றா நம்ம போட்டுக்கலாம். போட்டு ஒரு கொதி வந்தனையும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. சுவையான உருண்டை குழம்பு ரெடி. வாங்க சாப்பிடலாம்.